வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்திரிக்காய் பொரியல் தாங்க செய்ய போறோம். இது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருக்குங்க. மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது, இதுக்கு கொஞ்சம் எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை இத நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கொஞ்சம் கலர் மாறுனதும், இதோட பிஞ்சு கத்திரிக்காய அதில துண்டு துண்டா கட் பண்ணி, அதில கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூளுங்க போட்டு இப்படி ஒரு பெரட்டை, அப்படி ஒரு பெரட்டை பெரட்டி விட்டு, இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். 2 கிராம்பு, லவங்கம் பட்டை, கல்பாசி, மிளகு, சோம்பு, சீரகம், கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு, கைப்பிடி தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகா, இதோட 5, 6 பூண்டு பல்லுங்க. அதையும் சேர்த்து அப்படியே நல்லா பல்ஸில் விட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா அப்படியுமா ஒரு பெரட்டி விட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரை தூக்கி கொடுக்கறதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பச்சை மிளகாயே போகிறோம். இது காரம் இருக்காது இந்த மிளகாத்தூள். அதை அப்படியே ஒரு பெரட்டை கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டிங்கன்னா பச்சை வாசனை போனதும் சூப்பராக கலர்ஃபுல்லான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்னா பார்த்துக்குங்களேன். இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு செய்வோம், மிளகாத்தூள்லாம் போட்டு. இது கொஞ்சம் வித்தியாசமாக மசாலாலாம் சேர்த்து செஞ்ச கத்திரிக்காய் பொரியல் தாங்க. இது சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நாளை சந்திப்போம்.